अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्याः समालिङ्गितवामभागं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये. நமஸ்தபாயே. இன்றைய தினம் சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸனுடைய 30வது வகுப்புல இருந்துட்டு இருக்கோம். கிளாஸ் நம்பர் 30. நம்ம சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படிங்கிற புஸ்தகத்தை வாசிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய அந்த புஸ்தகத்தினுடைய கடைசி வகுப்பு இது. அதாவது சென்ற வகுப்புல சப்தவிம்சா பாடகா அப்படிங்கிற பாடத்தை, அதாவது லெசன் நம்பர் 27 பார்த்து முடிச்சிருந்தோம். அது என்ன பாடம் அப்படின்னாக்கா குக்குட்டஹா அப்படிங்கிற அந்த பாடத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். அது 27வது பாடமாக இருந்தது. இன்றைய தினம் லெசன் நம்பர் 28 அண்டு 29 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாடங்களை நாம இன்றைய தினம் பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம். பிரதி வகுப்புல நாம என்ன பண்றோம்? சுபாஷிதத்தோட தான் அந்த வகுப்பை நாம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸ்லோகம்: ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரः கேசவம் பிரதிகச்சதி. ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரः கேசவம் பிரதிகச்சதி. கேசவஹான யாரு? ஸ்ரீமன் நாராயணன். ஆகாஷாத் பதிதம் தோயம், அதாவது ஆகாயத்திலிருந்து பதிதம் விழக்கூடிய, தோயம்னா ஜலம். யதாகச்சதி சாகரம், எப்படி சமுத்திரத்தை தானாக சென்றடையுமோ, ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய விழக்கூடிய மழையானது, ஜலமானது எவ்வாறு சமுத்திரத்தை நோக்கி தானாக சென்று அடையுமோ, அதை போல சர்வதேவ நமஸ்காரஹா, நிறைய அநேக விதமான கடவுள்கள் இருந்துருக்கா. எல்லாருக்கும் ஆதீனம் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். நாம எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, அந்த நமஸ்காரமானது, நம்ம வணங்கக்கூடிய அந்த நமஸ்காரமானது கேசவம் பிரதிகச்சதி, நம் கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடியவன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். எல்லாத்துக்கும் உபாயமாக இருக்கக்கூடியவன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அந்த ரீதியில எவ்வாறு ஒரு ஜலமானது ஆகாயத்திலிருந்து மழையாக வந்து பூமியை அடைந்தாலும் அது சென்று சேர வேண்டிய இடம் எது அப்படின்னாக்கா சமுத்திரம். நேர சமுத்திரத்துல நிறைய மழை துளிகள் விழுறது, மற்ற இடங்கள்லயும் விழுறது. ஆனா இந்த ஜலமானது என்ன பண்ண போறது? கடைசியா அதுவும் சமுத்திரத்துல தான் போய் கலக்க போறது. இந்த மாதிரி எவ்வளோ தேவதைகள் இருந்தாலும், தெய்வங்கள் இருந்தாலும், அவர்களை வணங்கினாலும் கூட அந்த நமஸ்காரங்களும் கேசவனை சென்றடையும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சதி அப்படிங்கிறது இதே பாலாதர்ஷத்துல இருக்கக்கூடிய உபதேசமாலானுடைய கடைசி ஸ்லோகமாக இந்த ஸ்லோகமானது இருக்கு. 30வது பாடத்துல நிறைய ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கா. அந்த ஸ்லோகமும் நாம பார்த்து முடிச்சிருக்கோம். அவருடைய கடைசி ஸ்லோகமாக இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் இந்த ஆகாஷாத் பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சதி அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து நாம 2 பாடங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம். லெசன் நம்பர் 28 அஷ்டாவிம்சா பாடஹ. லெசன் நம்பர் 28 என்ன பாடம் அது பாருங்க. மேஷபாலஹா. மேஷபாலஹான யாரு அப்படின்னாக்கா இந்த ஆடு மேய்க்கிறான் இல்லையா, அவனுக்கு மேஷபாலஹான்னு பேர். ஆடுகள் எல்லாம் வளர்க்கறது, மேய்க்கிறது அப்படிங்கிற அந்த கர்மாவை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன பேருனாக்கா மேஷபாலஹா அப்படின்னு பேர். இந்த பாடத்துல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னென்ன பாருங்க. யூதம். யூத்தம்னா என்ன? சமூகம், கூட்டம்னு அர்த்தம். யூத்தம்னா என்னது? கூட்டம் இல்லையா. அதுக்கடுத்து என்ன இருக்கு? ஊர்னா. ஊர்னான்னு இருக்கு ஒரு பதம்.
ஊர்னான என்ன? கம்பளி. நம்ம இந்த பொத்தின் படுக்கிறோம் இல்லையா, அந்த கம்பளி, அதுக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா ஊர்னான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. பிராதிவேஷிகா. அடுத்து நம்ம பார்க்கறது என்ன? பிராதிவேஷிகான்னா நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவா, நெய்பர்ஸ் சொல்றோம் இல்லையா, பிராதிவேஷிகான்னு பேர். நமக்கு அருகாமையில் வசிக்கக்கூடியவருக்கு என்ன பேரு? நெய்பர் சொல்றா இல்லையா, அது சம்ஸ்கிருதத்துல பிராதிவேஷிகான்னு பேர். அடுத்தது என்ன இருக்கு? கிதவஹா. அடுத்த சொல்லானது என்ன இருக்கு? கீவேர்டு என்ன இருக்கு? கிதவஹான்னு இருக்கு. அதாவது கடினம் அர்த்தம், ரஃப் இல்லையா, கடினமானது. மிருஷா. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னாக்கா மிருஷான்னு இருக்கு. மிருஷானாக்கா அதாவது பொய் இல்லையா, தவறான செய்தி. மிருஷானா என்னது? தவறான செய்திகளை பரப்புறதுக்கு இருக்கு இல்லையா, மித்யா, பொய், தவறான தகவல், அதுக்கு மிருஷான்னு பேர். சம்பிரதி. சம்பிரதின்னு குறித்து இல்லையா, சம்பிரதி அதை குறித்து, அதற்காக. அடுத்தது அன்யேத்யுஹு. அடுத்த பதம் என்ன? அன்யேத்யுஹுனா நெக்ஸ்ட் டே. அன்யேத்யுஹுனா நெக்ஸ்ட் டே, நாளைக்கு, அடுத்த நாள். பூர்வேத்யுஹு, ப்ரீவியஸ் டே, அதாவது முந்தைய தினம். ந கேவலம் கிந்து. என்ன? நாட் ஒன்லி பட் ஆல்சோ. அது மட்டும் இல்ல ஆனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாத்திரம் இல்ல ஆனா, அதுதான் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. அதுதான் சம்ஸ்கிருதம் என்ன பேரு? ந கேவலம் கிந்து. இப்படியாக சில கீவேர்ட்ஸோட இந்த பாடமானது ஆரம்பிக்கிறது இல்லையா. கீவேர்ட்ஸோட ஆரம்பிக்கக்கூடிய பாடம் என்ன? மேஷபாலகா. அதுல இருக்கக்கூடிய பேராகிராஃப் என்ன பாருங்கோ அப்படின்னாக்கா, இக பஷ்ய, இங்கு பாருங்கள். இக பஷ்ய மேஷானாம் அஜானாம் ச யூதம் கச்சதி. அதாவது செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு சொல்லுவா. ஆடுல ரெண்டு வகை இருக்கும், செம்மறி ஆடு இருக்கும், வெள்ளாடுன்னு இருக்கும். அதுக்கு என்ன பேரு? மேஷா அஜானாம் பேரு. மேஷானாம் அஜானாம் ச யூதம். யூதம்னா கூட்டம். கச்சதி ஆடுகள், அது சொல்லுவாள் செம்மறி ஆடு வெள்ளாடுன்ற மாதிரி அது போயிட்டே இருக்கு. யூதஸ்ய பிருஷ்டதா கச்சன்னு புருஷா மேஷபாலகா. யூதஸ்ய அந்த கூட்டத்தினுடைய, பிருஷ்டதா பின்பு, பின்புறத்தில், கச்சன்னு போய்க் கொண்டிருக்கக்கூடிய, சென்று கொண்டிருக்கக்கூடிய, புருஷா அந்த நபர் இருக்கான் இல்லையா, புருஷன், அவனுக்கு என்ன பேரு? மேஷபாலகா இது நாம. சஹ மேஷானு அஜாம்ச்ச பிரச்சாராய வனம் நயதி. அவன் என்ன பண்றான்? அந்த ஆடுகளை மேய்ச்சலுக்காக, பிரச்சாராய மேய்வதற்காக, அதற்கு ஆகாரம் வேணுமோ இல்லையோ, அது அலைந்து திரிந்தாதான் அதுக்கு உண்டான ஆகாரம் கிடைக்கும். புல்வெளிக்கு போனோம், காடுக்கு போனோம், அதனால அங்க போனாதான் அதுக்கு தேவையான அந்த புல்லு, இலைகள், தழைகள் அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு என்ன பேரு? பிரச்சாராயன்னு பேர். பிரச்சாராய வனம் நயதி, காட்டிற்கு அழைத்து செல்கிறான். தே தத்ர ஸ்வேச்சையா சரந்தஹ உதரம் பூரயந்தி. தேனா அவைகள், அந்த ஆடுகள்லாம் இருக்கு இல்லையா, அவைகள் தத்ர, தத்ரனா அந்த இடத்தில், வனத்தில், ஸ்வேச்சையா தானாகவே என்ன பண்றது? சரந்தஹா மேய்ந்து, உதரம் பூரயந்தி தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்கிறது. நகேவலம், நகேவலம் என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன் அப்படின்னாக்கா, நாட் ஒன்லி இல்லையா, நாட் ஒன்லி பட் ஆல்சோ. நகேவலம் திருணான்யேவ கிந்து பர்ணான்யபி தே பக்ஷயந்தி. அவைகள் புல் அப்படிங்கிற அந்த கிராஸை மட்டும் சாப்பிடல. திருணம்னா கிராஸ், அதை மட்டும் சாப்பிடல. கிந்து பட் பர்ணானி அபி தே பக்ஷயந்தி. இலைகள், செடி கொடி மரங்கள்ல இருக்கக்கூடிய இலைகளையும், பர்ணம்னா இலை, லீஃப், அதையும் சாப்பிடுறதான் பக்ஷை. இப்படியாக முதல் பேராகிராஃப் இருக்கு. இக பஷ்ய மேஷானாம் அஜானாம் ச யூதம் கச்சதி. யூதஸ்ய பிருஷ்டதா கச்சன்னு புருஷோ மேஷபாலஹ. சஹ மேஷானு அஜாம்ச்ச பிரச்சாராய வனம் நயதி. தே தத்ர ஸ்வேச்சையா சரந்தஹ உதரம் பூரயந்தி. ந கேவலம் திருணான்யேவ கிந்து பர்ணான்யபி தே பக்ஷயந்தி. அடுத்த பேராகிராஃப். அயம் மேஷபாலஹ
அஜானாம் க்ஷீரேன மேஷானாம் மூர்ணயாச்ச ஸ்வகுடும்பம் பரதி. அந்த ஆடு மேய்க்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றானாக்கா இந்த ஆடுகள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பால், அப்புறம் அதனுடைய தோல் இல்லையா, மூர்ணையான அந்த அந்த தோல், அதை வச்சுதானே கம்பளி பண்ணுவா. அதனுடைய ஸ்கின் சொல்றா இல்லையா, அதை எடுத்துதானே அவன் கம்பளி பண்ணுவான். க்ஷீரேன அதனுடைய பால், அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோல்ல என்ன அதனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணா மூர்ணையாச்ச ஸ்வ குடும்பம். அப்பதான் அந்த கம்பளி அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்க முடியும். அது ஆடுகள் கிட்ட இருந்தா கிடைக்கிறது. ஸ்வ குடும்பம் பரதி, தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிறான். அவனுக்கும் ஜீவனம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் ஜீவனம் ஒண்ணு இருக்கும். அந்த ஜீவனத்தை நடத்துறதுக்கு ஏதோ ஒரு உபாயம் இருக்கும். அந்த உபாயத்தின் மூலமா அவன் என்ன பண்ணுவா, தன்னுடைய குடும்பத்தை நடத்துவான். அஜானாம் க்ஷீரம் மகதௌஷதம், ஆடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய க்ஷீரம் இருக்கு இல்லையா, மில்க் பால், அது மகதௌஷதம். ஔஷதம் மெடிசன். மகதௌஷதம் மிகப்பெரிய மருந்தான் அது. மேஷானாம் மூர்ணாபிகி சைத்திய ரக்ஷனாய, அதாவது அந்த அதனுடைய தோல் இருக்கு இல்லையா, ஆடுகளுடைய தோல், அது என்ன பண்றதுனாக்கா சைத்திய ரக்ஷனாய, நம்மள குளிர்ல இருந்து பாதுகாக்கிறது. கம்பளி எதுக்கு நாம போத்திக்கிறோம், குளிர் இல்லையா, பயங்கரமான குளிர் இருக்கும்போது அந்த கம்பளியை போத்தினாக்கா நமக்கு என்ன ஆகுது, அந்த குளிர் சைத்திய ரக்ஷணம், குளிர்ல இருந்து காப்பாற்றக்கூடிய கம்பலாக சம்மானநாரகாணி இல்லையா, கம்பளி அப்படிங்கிற விஷயமானது நமக்கு அந்த ஆடுகளிடமிருந்து தான் அப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிறதா இல்லையா. அதெல்லாம் வந்து வச்சுதான் என்ன பண்றான், தன்னுடைய ஜீவனத்தை நடத்தின்னு இருக்கான். சரி, ரம்யாணி வஸ்திராணிச்ச கிரியந்தே, மேலும் அழகான வஸ்திரங்களும் அதிலிருந்து அந்த ஆடுகள் இருந்து பெறப்பட்டு அது ஒரு மெட்டீரியல் அவன் என்ன பண்றான், கம்பளி மாத்திரம் இல்ல நிறைய வஸ்துக்களை பண்றான். சரி, அஜஹா அஜாஹ அதஹ அஜாஹ மேஷாச்ச அத்தியந்தம் உபயுக்தாக பிராணினஹா. அப்போ இந்த ஆடுகள் அப்படிங்கிறது என்ன தெரியுது, அத்தகான தேர்ஃபோர், இந்த ஆடுகள் என்ன பண்ற, அதுகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் மூலமா என்ன பண்றது, அத்தியந்த உபயுக்தாக பிராணினாகா, மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பிராணியாதான் அவைகள் இருந்துருக்கு. சரி, மேஷபாலக அயம் ஸ்வஸ்ய புத்திரம் மேஷைஹி சக வனம் பிரேஷயன் ஆசீத். இப்ப நம்ம கதைக்குள்ள வரலாம். இது ஒரு கதை. மேஷபாலகா அவன் யாரு, அவன் ஆடுகளை மேய்க்கக்கூடியவன். அவன் பிரதிதினம் ஆடுகளை மேய்ச்சின்னு இருக்கான். அந்த ஆடுகளை வச்சு ஜீவனம் பண்றான். அந்த ஆடுகள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள், க்ஷீரம் கிடைக்கிறது, அதனுடைய கம்பளி அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் கிடைக்கிறது, இன்னும் நிறைய வஸ்திரங்கள் பண்றதுக்கு அது பயன்படுறது. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்பதான் மாரல் கதைக்குள்ள வரப்போறோம். மேஷபாலகா அயம், அந்த அந்த ஆடு மேய்ப்பவன் ஸ்வஸ்ய புத்திரம் தன்னுடைய மகனை மேஷைஹி சக வனம் பிரேஷயன் ஆசீத்து, தன்னுடைய மகனை என்ன பண்ணா அந்த ஆடுகளோட சேர்த்து காட்டிற்கு அழைத்து போனான். வனம் கதஹா சஹா சபலஹா பாலகா ஏகஸ்மின் தினே வினோதார்த்தம். அப்படி காட்டுக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த பாலகன், சிறுவன் இருக்கான் இல்லையா, அந்த அந்த மேஷபாலகனுடைய மகன், அவன் என்ன பண்றான், ஏகஸ்மின் தினே ஒரு நாள் வினோதார்த்தம், சும்மா வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ விபரீதமா, அதாவது வித்தியாசமா, வினோதன விபரீதமா பண்றது அப்படிங்கறத அவன் என்ன பண்றான், வியாக்ரோ வியாக்ரஹா, புலி புலி அப்படின்ட்டு இது உச்சைகி ஆக்ரோஷத். அந்த காட்டுக்கு போன அந்த பையன் வெறுமை இல்லாம ஏதோ வினோதமா பண்ணணும்னு நினைச்சு புலி புலின்னு ரொம்ப உரக்க குரல்ல கத்திட்டான், சத்தம் எழுப்பிட்டான். ததா ததான அப்பொழுது பிராதிவேசிக்காக ஜனாக, அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய நைபர்ஸ், ஜனாக மக்கள் என்ன பண்ணிட்டா, சஸ்திராணி ஆதாய, சஸ்திரன வெப்பன்ஸ், ஆயுதங்களை எடுத்துட்டு தஸ்ய சமீபம் அதாவன், அந்த பையன் இருக்கக்கூடிய இடத்துல வேகமா ஓடி வந்தான். ஏன்னா அவன் புலி புலின்னு கத்துறோன்னா அவளை பயந்து அந்த புலினால அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ நினைச்சு அருகாமையில் இருக்கக்கூடியவெல்லாம் என்ன பண்ணா, ஆயுதங்களோட அந்த இடத்துக்கு விரைந்து ஓடி வந்தான். சமீபம் அதாவன் தத்ர வியாகிரஹா நாசீத்து, பட் அங்க வந்து புலி இல்ல. தானு சமாகதானு வீக்ஷிய சஹா பாலகா அசகத், அப்படி அங்க ஓடி வந்த அருகாமையில் வந்த எல்லாரையும் பார்த்து அந்த சிறுவன் என்ன பண்ணான் தெரியுமா, பாலகா அசகத், சிரிச்சான். கிதஹா கிதவோயம்
அசத்தியவாதி பாலகா. இது எப்பேற்பட்ட பொய் சொல்லக்கூடிய பையனா இருக்கா இவன்? கிதவஹா அயம் அசத்தியவாதி. என்ன இவன் இப்படி ஒரு பொய் சொல்லக்கூடிய பையனா இருந்திருக்கானே. இது வதந்தஸ்தே ரோஷேன பிரத்யாகச்சன். அந்த இடத்துல இருந்து ரொம்ப ரோஷத்தோட என்ன பண்ணிட்டா, எல்லாரும் வந்து என்ன இப்படி ஒரு பொய் சொல்ற பையனா இருக்கானே அப்படின்ட்டு விரக்தியில பிரத்யாகச்சன் திரும்ப வந்துட்டா. சரி, அப்புறம் என்ன ஆகுது பாருங்க அப்படின்னாக்கா, அதான்யேத்யுஹு. அதான்யேத்யுனா வேற ஒரு நாள். அதான்யேத்யுனா நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள். சத்தியமேவ வியாகிரஹா சமாயாதா. நிஜமாவே புலி வந்துருது. இவன் காட்டுக்கு போறான் பையனை ஆசிண்டு. அங்க அந்த பையன் இருக்க இடத்துல நிஜமாவே என்ன வந்துருது, அடுத்த நாள் புலி வந்துருது. தம் திருஷ்டுவா பீதஹா பாலகா. அதை பார்த்து பயந்து போன அந்த சிறுவன் வியாக்ரோ வியாகிரஹா இதி ஆக்ரோஷத். மறுபடியும் என்ன பண்ணா, புலி புலின்னு இப்ப நிஜமாவே வந்துருது. அவன் கத்துறான். அயம் பூர்வேத்யுஹு இவ. இவன் நேத்து மாதிரியே இன்னைக்கும் மிருஷாக்ரோஷா இதி மத்வா. இவன் வெறுமனே என்ன பண்ணுவான், பொய் சொல்லுவான் இல்லையா. அவனை நம்பி போறது வேஸ்ட். நேத்து மாதிரி இன்னைக்கு அவன் என்ன பண்றான், பொய்யா கத்தின்னு இருக்கான். இது மத்வா நினைத்து நகஸ்சித் தத்ரகதா. ஒருத்தரமே அங்க போல. வியாகிரஹா பாலகஸ்ய கர்ணௌ நாசிகாம்ச அபக்ஷயத். அந்த புலி என்ன பண்ணிடுது, சிறுவனுடைய கர்ணவ் ரெண்டு காது, நாசிகாம் மூக்கு எல்லாத்தையும் அபக்ஷயத் சாற்றுது. தயா வேதனையா பீட்யமானஹா சஹா கிருஹ ஏவாஸ்தே. அப்படி அந்த புலியால தாக்கப்பட்ட அந்த சிறுவன் தன்னுடைய வீட்டிற்கு வேதனையோடு அழைத்து வரப்பட்டான். தஸ்மாத் அயம் மேஷபாலஹா ஸ்வயமேவ சம்பிரதி தான் வனம் நயதி. என்ன பண்ணா, தானே எல்லா ஆடுகளையும் அழிச்சின் போறதுக்கு பழகின்றான். அன்றிதவாதினஹா. இப்ப என்ன தெரியுது இந்த கதையில இருந்து பாருங்க. தேர்ஃபோர் அன்றிதவாதினஹா சத்தியமபி வச்சனம் ஜனாஹ அசத்தியம் மன்யந்தே. அதாவது பொய் அப்படிங்கிறவன் உண்மையே பேசினா கூட மக்கள் யாரும் என்ன பண்ணுவா, அது பொய்ன்னு தான் நம்புவா. அசத்தியம் மன்யந்தே. தஸ்மாத் வினோதார்த்தம் அப்படி, விளையாட்டுக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசத்தியம் ந வக்தவ்யம். பொய் சொல்லக்கூடாது. விளையாட்டுக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. கிந்து சர்வதா சத்தியமேவ வக்தவ்யம். பட் எப்பொழுதுமே, சர்வதான ஆல்வேஸ், சத்தியமேவ வக்தவ்யம். நாம உண்மையை தான் பேசணும். ததாச்ச உக்தம். அதனாலதான் வேதம் இந்த மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன சொல்றது, சத்தியம் வத தர்மம் சர அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறது இல்லையா வேதம் நமக்கு. அதை நம்ம கத்துண்டு அது பிரகாரம் எப்பொழுதுமே உண்மையே தான் பேசணும், தர்மத்தின் வழிதான் நடக்கணும். வினோதத்துக்கு நம்ம விளையாட்டுக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, அசத்தியம் பேசக்கூடாது. அது ஏதாவது ஒரு விபரீதத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த பாடத்துக்கு உண்டான மாரல் நம்ம கத்துக்கிறோம். இது அஷ்டாவிம்சா பாடா. இது எத்தனை? அஷ்டாவிம்சா பாடா. லெசன் நம்பர் 28. ஓகே, இதை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போறது லெசன் நம்பர் 29. பாருங்க, கேக்குறதா? அடிக்குள்ளா இருக்கா? கேக்குறது சுவாமி. ஒரு லெசன் முடிச்சிட்டோம். அடுத்த லெசன், கடைசி லெசன். இந்த லெசன் நம்பர் என்ன அப்படின்னாக்கா, அதாவது லெசன் நம்பர் 29. ஸோ இந்த லெசனோட உங்களுடைய இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் முழுமையா பூர்த்தி அடையிறது. என்ன பாடம் அப்படின்னாக்கா, ஏகோண திரிம்சா, ஒரே ஒரு குறைவான 30 அப்படின்னா 29. என்ன பார்க்க போறோம் இந்த பாடத்துல அப்படின்னாக்கா, பாருங்க, சத்தியம் ஜெயதி நான்ருதம். சத்தியம் ஜெயதி நான்ருதம். சம்ஸ்கிருத பாலாதர்ஷே ஏகோணத்ரிம்சா பாடா, லெசன் நம்பர் 29. என்ன சீர்ஷகம்? சத்தியம் ஜெயதி நான்ருதம். அப்படின்னா என்ன? உண்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், பொய் வெல்லாது. நான்ருதம், அசத்தியம் ஜெயிக்காது அப்படிங்கறத இந்த பாடத்தினுடைய சீர்ஷகம், தலைப்பு, டைட்டிலா இருந்துருக்கு. என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்திருக்கா பாருங்க. ஜாயசி கனியசி அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான், அவனுக்கு 2 மனைவிகள். பெரியவளுக்கு என்ன பேரு? ஜாயசின்னு பேரு, முதல் மனைவி.
கணியசை இரண்டாவது மனைவி ததீயஹா அப்படின்னு ஒரு பதம் கொடுத்திருக்கா. என்ன பதம் கொடுத்திருக்கா? ததீயஹா அப்படிங்கிற ஒரு பதம் கொடுத்திருக்கா. அதாவது அவளுடைய, ததீயஹன அவளுடைய, மதியஹா என்னுடைய, ததீயஹன ஹர் அவளுடைய, மதியஹா மை என்னுடைய, எதி தர்ஹி, எதி தர்ஹினா இஃப் தென், இப்படி இருந்தா அப்படி நடக்கும், எதி இப்படி இருந்தா அப்படி இருக்கும், எதி தர்ஹி. இப்படியாக சில 4 2 3 4 5 கீவேர்ட்ஸ் இந்த லெசன்ல நாம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாடத்துக்குள்ள போறோம். பாருங்க, இப்ப பாடம் பார்க்கலாம். ஆசீத் புரா, ஆசீத் புரா சுவர்ணபுரே தனவான் கஷ்டித் வைஷ்யா. வைஷ்யஹன வியாபாரி. ஆசீத் இருந்தா, புரான ஒன்ஸ் ஒரு சமயம், சுவர்ணபுரே சுவர்ணபுரி அப்படிங்கிறது அந்த சுவர்ணபுரி அப்படிங்கிறது அந்த அந்த நகரத்தினுடைய பேரு. தனவான், தனவான் செல்வந்தன், கஷ்டித்னா யாரோ ஒருவன், வைஷ்யா அவன் யாரோ ஒரு வியாபாரி. ஆசீத் இருந்தான். ஆசீத் புரா சுவர்ணபுரே தனவான் கஷ்டித் வைஷ்யா. ஒரு சுவர்ணபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் மிகவும் பணக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு வைஷ்யா வியாபாரி ஆசீத் இருந்தான். தஸ்ய த்வே பாரியே ஆஸ்தாம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். தயோஹோ ஜாயசி வந்தியா. அவனுடைய முதல் மனைவி, மூத்த மனைவி இருக்கா இல்லையா, அவ வந்தியா. வந்தியானா அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, இந்த மலடின்னு சொல்லுவா இல்லையா, அது வந்தியான்னு பேர். அவளுக்கு குழந்தை கிடையாது. கனியசி து புத்திரமேகம் பிராசூத. கனியசினா இந்த 2வது மனைவி இருக்கா இல்லையா, இளையவள், அவளுக்கு புத்திரமேகம் பிரசூத, அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். தே த்வே அபி தம் பாலம் ஸ்நேகாத் போஷயதாம். அதாவது அந்த இருவரும் அந்த குழந்தையை என்ன பண்ணா, ஸ்நேகேன ரொம்ப பாசத்தோட அந்த குழந்தையை என்ன பண்ணா, போஷயதாம் வளர்த்து வந்தார்கள். சரி, என்ன ஆறுது அப்புறமா? அத, அதன பிறகு, கியதாபி காலேன சில காலம் கழித்து, சக வைஷ்யா காலதர்மம் கதா. அவன் யமனால அழுத்து செல்லப்பட்டுட்டான். அப்படின்னா என்ன, இறந்துட்டான்னு அர்த்தம் அந்த வைஷ்யன். தஸ்ய சர்வமபி தனம் புத்திரினின் கனியசையும் கச்சதி. அவனுடைய எல்லா செல்வமும் என்ன ஆயிடுச்சுனாக்கா, சொத்துக்கள் அந்த புத்திரனை உடைய கனியசையும் கச்சதி. 2வது மனைவி தானே குழந்தையை பெற்றிருக்கா, அப்ப அந்த குழந்தை தானே வாரிசு, அப்ப அவனுடைய செல்வம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு தானே போகும், அந்த மாதிரி போயிடுது. ஜாயசி து தத்து ந அசகத. இந்த பெரியவள் இருக்கா இல்லையா, மூத்தவள் ஜாயசி, அவளால இத சகிச்சு கொள்ளவே முடியல. அத்தஹா சா வியசிந்தயத். அவ இந்த மாதிரி சிந்திச்சா. எந்த மாதிரி? எதி சிசுமிமம் மதியம் கதைஷ்யாமி தர்ஹி மகதிதம் பர்த்துதனம் மாமேஷ்யதி இதி. ஒருவேளை இந்த குழந்தை என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாக்கா, அந்த எல்லா செல்வமும் இருக்கு இல்லையா, சொத்துக்கள், அது எனக்காகவே ஆயிடுமே அப்படின்னு அவன் என்ன பண்ணா, வியசிந்தயத் சிந்தனை பண்ண. ஏவம் விசிந்திய சா பாலகமாதாய பிரதஸ்தே. அவ என்ன பண்ணா, இந்த மாதிரி நினைச்சுட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டா. கனியசி தாம் வாரயதிஸ்ம. அவ அந்த குழந்தைக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. இது என்னுடைய குழந்தை தான் அப்படின்ட்டு அந்த ஜாயசி இருக்கா இல்லையா, அவ அந்த குழந்தைய எடுத்துட்டு அவ ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இது உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டா, இது என்னுடைய குழந்தைன்ட்டு. அந்த இளையவள் இருக்கா இல்லையா கனியசி, தாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, சாரயதிஸ்ம. இப்போ அவ கூட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா, இது என்னுடைய குழந்தை தான், தர்க்கம் பண்ணிட்டு இருக்கா. சரி, என்ன ஆகுது பாருங்க. ததஹா கலகாயமானே. அப்படின்னா ஒரு கலகமானது வந்துருது இப்போ இல்லையா, ஒரு குழப்பமானது ஏற்பட்டுருது. தே, அதனால என்ன பண்றா, தே நியாயாதிம் அகச்சதாம். நியாயாதிபம் அகச்சதாம். நியாயாதிபகான யாரு, ஜட்ஜ். காமனா ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா என்ன பண்ணுவா, நேர கோர்ட்டுக்கு போவா. ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரோ அது பிரகாரம் ஏத்துப்பா. அந்த மாதிரி இங்க வழக்காடுறதுக்கு போறா. ஒரு ராஜா இருக்கான் அந்த நாட்டுல, அந்த ராஜா கிட்ட போறா. அவன் தானே நியாயாதிபகா, அவன் கிட்ட போனா. உபே அப்படி தஸ்யாகிரே, அவர்கள் இருவரும்
அந்த ராஜாவுக்கு முன்பாகவே நியாயாதிபகா தான் ராஜா, அவருக்கு முன்பாகவே என்ன சொல்றானாக்கா, மமாயம் சிசுகு மமாயம் சிசுகு, இது ஏன் குழந்தை, இது ஏன் குழந்தை, இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய குழந்தைன்னு ஆர்குமெண்ட் பண்றான். இது அவததாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நியாயாதிபகா விவாதஸ்ய ரகசியம் ஞாத்தும் இச்சன்னு, அந்த நியாயாதிபகா இருக்காருல ஜட்ஜு, அவர் என்ன பண்றாருனாக்கா விவாதஸ்ய, இப்படி விவாதம் போயிட்டு இருக்குல்ல, இதனுடைய ரகசியம் ஞாத்தும், இதனுடைய அந்த கான்பிடென்ஷியல் என்ன இருக்கு, இதனுடைய ரகசியம் ஏதோ ஒளிஞ்சிருக்கு, அதை ஞாத்தும் தெரிந்து கொள்வதற்கு இச்சன்னா விருப்பப்பட்டார். இந்த ராஜா அவர் தானே நியாயாதிபகா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சுட்டு இருக்கு, அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ரகசியம் தெரிந்து கொள்றதுக்கு ஆசைப்படுறார். சரி, அப்ப என்ன ஆகுது பாருங்க, என்ன பண்றாரு பாருங்க அந்த ராஜா. ஸ்வ பிருத்தியம் அகதயத், பிருத்தியகனா அங்க இருக்கக்கூடிய காவலாளி, ஒற்றன்னு வச்சுக்கலாம், அவனை கூப்பிடுறாரு. கூட்டு எதி உபயோரயம் சிசுஹு, இவர் ரெண்டு பேருக்கு இது குழந்தைன்னா, தர்கி நம்ம என்ன பண்ணலாம், தம் சித்வா சமம் விபஜ்ய, ஒருவேளை இவ ரெண்டு பேருக்கு இந்த குழந்தை தான் சொந்தம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த குழந்தைய வெட்டிடலாம். சித்வா ரெண்டா கட் பண்ணி, சித்வா சமம் விபஜ்ய, சமமாக அந்த குழந்தையை வெட்டி ஆளுக்கு பாதியா என்ன பண்ணலாம், உபயாபியாம் எச்ச, உபாபியாம் எச்ச, அந்த இருவருக்கும் கொடுத்துரு. நேர போய் என்ன பண்ண, ஒரு கத்தி எடுத்துருவா, அந்த குழந்தைய சமமா வெட்டு, ஆளுக்கு பாதியா கொடுத்துரு அப்படிங்கிறது தன்னுடைய பிருத்தியனை கூட்டு அந்த நியாயாதிபகா சொல்ற. ஸ்வபிருத்தியம் அகதயது சொன்னா என்ன சொன்னாரு, எதி உபயோஹோ அயம் சிசுஹு, இவ ரெண்டு பேருக்கு இந்த குழந்தை சொந்தம்னா, தர்கி தம் சித்வா சமம் விபஜ்ய உபாபியாம் எச்ச, ரெண்டு பேருக்கு அதை சமமா வெட்டி கொடுத்துரு அப்படிங்கறத அந்த நியாயாதிபதி யாருக்கு சொல்றார், அங்க இருக்கக்கூடிய பிருத்தியா காவலாளி கிட்ட சொல்றார். என்ன ஆகுது பாருங்க, தச்ருத்வா, அதை கேட்டுட்டு ஜாயசி, யாரு மூத்த மனைவி இல்லையா, அவன் என்ன பண்றா, சாது சுவாமின் சாது, ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது, நீங்க அப்படியே பண்ணுங்க அப்படிங்கிறத ஜேஷ்ட மனைவி சொல்றா. ஏவம் பிரியதாம், அப்படியே பண்ணுங்க, இது உச்சைஹி அவோச்சது அப்படிங்கிறது ரொம்ப சத்தமா சொன்னா யாரு, அந்த மூத்த மனைவி, அப்படியே பண்ணுங்க சாது, ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுன்றத ரொம்ப சத்தமா வேற சொன்ன. கனிய சீத்து, பட் இந்த ரெண்டாவது மனைவி, அந்த உண்மையான அந்த குழந்தைக்கு அம்மா இருக்கா இல்லையா, இளைய மனைவி, அவ என்ன பண்றா, கனிய சீத்து, அவ என்ன பண்ணா அப்படிங்கிறத ஒரே நிமிஷம் அடுத்த பேஜ். கனிய சீத்து என்ன பண்றா, வியாக்குலா பூத்வா ஜகாத, வியாக்குலானா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, கவலையாயிடுது. என்னடா இது, வியாக்குலானா கஷ்டம் கவலை, பூத்வா ரொம்ப கவலை அடைந்து, ஜகாத சொல்றா, சுவாமின்னு ததிய ஏவாயம் பாலகா ந மதியா, இது என்னுடைய குழந்தை இல்ல, அவளோட குழந்தையே இருக்கட்டும், ததிய ஏவ அயம் பாலகா ந மதியா, இது அவளுடையதாகவே இருந்துட்டு போட்டோம், இது என்னுடையது கிடையாது அப்படிங்கிற ஒரு கவலையோட சொல்றான். தஸ்மாத்து சஜீவகாயம் தஸ்யை தீயதாம், அதனால அந்த குழந்தை ஜீவிச்சுட்டு இருந்தா போரும், அதனால அவகிட்டே இதை கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்ற. நியாயாதிபகா ததா கர்ணிய, அந்த ஜட்ஜ் இருக்கார் இல்லையா அவரு, ததா கர்ணிய அத கேட்டுட்டு, ஸ்வயமானஹா என்ன பண்ற, தானாகவே கனியசீமேவ சிசோஹோ ஜனனீம் நிச்சித்ய, அவர் என்ன பண்றாரு, ஒரு முடிவுக்கு வந்துட்டார், இந்த குழந்தை இளையவளுடைய இளைய மனைவியுடைய குழந்தை தான் அப்படிங்கிறத நிச்சித்ய, அம்மா அவதான், அந்த குழந்தைக்கு இவதான் அம்மா அப்படிங்கிறத நிச்சித்ய நிர்தாரணம் பண்ணி, தஸ்யை சிசும் அதாபயத், அவளிடத்திலே அந்த குழந்தையை ஒப்படைச்சிட்டார். ஜாயாசீத்து ஜனைஹி உபஹாஸ்யமானா, அங்க இருக்கக்கூடிய சபையில இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த பெரிய மூத்த மனைவியை பார்த்து எல்லாம் பரிகாசத்தோட சிரிச்சா. அப்படியே அந்த இடத்துல இருந்து மெல்ல தலையை தொங்க போட்டு அங்கேருந்து அவ கிளம்பி போயிட்டா. அதஹா therefore சத்தியம் ஜெயதி நான்ருதம் இது ஜனாவதந்தி, மக்கள் சொல்றா, என்ன சொல்றா, சத்தியம் ஜெயதி, உண்மையை வாய்மையே வெல்லும், பொய் வெல்லாது இல்லையா, உண்மைதான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது இந்த பாடத்துல இருந்து
நாம கத்துக்கக்கூடிய மாறலாக இருந்துருக்கு. ஸோ அவகாசம் ஆயிடுத்து. இதோட இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுல இருக்கக்கூடிய 30 பாடங்கள் அழகா நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த கடைசி லெசன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, சத்தியம் ஜெயதி நான்ருதம் அப்படிங்கிற இந்த பாடத்தோட நம்மளுடைய இதுவானது முடியறது. அதுல இருக்கக்கூடிய உபதேச மாலால நல்லா படிங்கோ. 30 பாடங்கள் இருக்கு. இதுல நம்ம எவ்வளோ பேசிக் லெவல்ல இருக்கக்கூடிய வியாக்கரண விஷயமாகட்டும், பதம், லிங்கம், விபக்தி, இப்படி எல்லாமே நம்ம என்ன நிறைய விஷயங்கள் இந்த சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த 30 பாடத்தோடைய ரெக்கார்டிங்ஸும் பிளேலிஸ்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நான் இந்த குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இருந்து 5ஆம் தேதி ஆவணி அஸ்தம், முக்கூர் ரிஷிங்களுடைய திருநக்ஷத்திரம் இல்லையா, இந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் கட்டினார் இல்லையா, அவருடைய திருநக்ஷத்திர வைபவம். ஸோ அதனால அதை தொடர்ந்து அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய அந்த ராமோதந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்ட நம்ம வாசிக்க இருக்கோம். அது ஸ்லோக ரூபமா படிக்க போறோம். ஸோ ஸ்லோகரமா படிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த புத்தகத்தை முடிச்சுட்டு இந்த இன்ஃபன்ட் ரீடர் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு இல்லையா, சம்ஸ்கிருத பாலாதர்ஷம், இதனுடைய கண்டினியூவா இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத பிரதமாதர்ஷம் அப்படிங்கிற புக்கை நம்ம அந்த ராமோதந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது சம்ஸ்கிருத பிரதமாதர்ஷம் அப்படிங்கிற புஸ்தகத்தை நாம வந்து தொடர்ந்து படிக்கலாம். தாசன் எதனா சம்சயம் இருந்தா கேளுங்கோ, இல்ல வகுப்பை முடிச்சுக்கலாம். தாசன் தன்யவாதா. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ. ದಾಸ ಧನ್ಯವಾದ.